ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவிட்டல்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன கண்டினியூ பண்ண போறோம்னா, லிஸ்ட் அப்டின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ HTML பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. ஆக்சுவலா நம்ம லிஸ்ட் அப்டின்றத வந்து நெறைய இடத்துல ஒரு வெப் பேஜ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் அப்டின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து அன்ஆர்டர்ட் டைப் ஆஃப் லிஸ்ட். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்டின்னா, டெஃபினிஷன் லிஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்து நம்ம நம்பர்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் இந்த மாரி ஏபிசி 1, 2, 3 ரோமன் இந்த மாதிரி அதாவது 1, 2, 3ன்னு ஒரு ஆர்டரா இருக்கும். அது ஆர்டர்டு. அன்ஆர்டர்ட் அப்படின்றது என்னன்னா, ஜஸ்ட் புல்லட் பாயிண்ட் இருக்கிறது, இல்ல ஏரோ மார்க் இருக்கிறது, சர்க்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு டெர்ம் இருக்கும். அந்த டெர்ம்க்கான டெஃபினிஷன் இருக்கும். ஸோ இத வந்து நம்ம டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து ஓஎல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த ஓஎல் அப்படின்ற டேக் தான் நம்மளுடைய மெயின் டேக் லிஸ்ட்டுக்கானது. ஸோ இந்த ஓஎல் டேக் என்ன பண்ணும்னா, இது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்ன்னு சொல்லிரும். அடுத்தது உள்ள இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டம்ஸ வந்து நம்ம குடுக்குறோம் இல்லையா? அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ குடுக்கறதுக்கு எல்ஐ அப்படின்ற டேக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்ஐ அப்படின்ற டேக் என்ன பண்ணும்னா, இங்க நம்ம குடுக்க இந்த மாரி 1, 2, 3 இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து இதுல குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதுதான் இது எல்ஐ அப்படின்ற டேக். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஆப்பிள் அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து நானு எல்ஐ இன்னொரு எல்ஐ டேக்ல வந்து ஆரஞ்ச். இதுக்கப்புறமா மறுபடியும் பனானா. ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்மளுக்கு ஆக்சுவலி இப்ப 3 வந்துருச்சு. இது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டா வந்திருக்கு. அதாவது 1, 2, 3 அப்படின்ற மாரி வந்திருக்கு. இப்ப இந்த மாரி நான் வந்து எல்ஐ அப்படின்ற டேக் எனக்கு ஒரு 10 டேக் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எல்ஐ ஸ்டார் நீங்க 10 அப்டின்ட்டு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி 10 எல்ஐ டாக்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். இது வந்து இது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் நமக்கு. ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்ல நம்ம வந்து 2 டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு ஓஎல் அப்படின்ற டாக், இன்னொன்னு எல்ஐ அப்படின்ற டாக். எல்ஐ தான் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்றது. அண்ட் இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்றதுல நம்மளுக்கு ஆக்சுவலி இதே மாதிரி தான். யுஎல் அப்படின்ற டேக் இருக்கு. அண்ட் இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் தான். ஸோ அதே இதுதான். ஆனா, இந்த வெளியில நம்ம குடுக்கக்கூடிய ஆர்டர்ட் லிஸ்ட்டா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டா அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மாறும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஆர்டர்ட் லிஸ்ட்ன்னு குடுக்கும்போது எனக்கு 1, 2, 3ன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோடைய டைப்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? இதோடைய டைப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்ல போகும்போது உங்களுக்கு கேப்பிட்டல் ஏ, லோவர் கேஸ் ஏ, அதுக்கப்புறம் ரோமன் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து வந்துரும். இப்ப நான் கேப்பிட்டல் ஏ குடுத்தேன்னா, இங்க ஏபிசி அப்படின்னு வந்துரும். அதே லோவர் கேஸ் ஏ குடுத்தேன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்துரும். ஸோ லோவர் கேஸ் ஏபிசி. இதே மாரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்லயும் உங்களுக்கு டைப் இருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் வந்து டிஸ் ஓகே. எல்லாம் வந்து சர்க்கிள் அப்படின்ட்டு நான் குடுக்குறேன். அப்போ எனக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்ல இருந்து இந்த மாரி ஒரு எம்ப்டி சர்க்கிளா வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சேஞ்ச் ஆயிருச்சு. ஆ இதே மாதிரி இதுல வந்து ஸ்கொயர் அப்படின்னு நான் குடுக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இதோடைய டைப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த டைப் ஆஃப் லிஸ்ட் என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்க்கு வந்து டிஎல் அப்படின்ற டேக் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டிஎல் அப்படின்ற டேக் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட் அந்த டெர்ம் என்ன அண்ட் அதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்ற 2 விஷயத்த நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினிஷன் இது வந்து ஒரு டெஃபினிஷன் லிஸ்ட். இதுக்குள்ள டெஃபினிஷன் டெர்ம் என்ன அப்படின்னு நம்ம குடுக்க போறோம். டெஃபினிஷன் டெர்ம்க்கு டிடி அப்படின்ற டேக். ஸோ டெஃபினிஷன் டெர்ம். ஸோ இந்த டெஃபினிஷன் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ம் HTML அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த HTML அப்படின்றது என்னோட டெஃபினிஷன் டெர்ம். அண்ட் இந்த டெஃபினிஷனுடைய டெஃபினிஷன் டெர்ம் நம்ம குடுத்துட்டோம். இப்போ இதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத வந்து இந்த டிடி அப்படின்றது வந்து இதோடைய டெஃபினிஷன் வந்து இதுல இருக்கும். இப்போ இத வந்து நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப்
லாங்குவேஜ் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியுது இல்லையா? அதாவது இந்த இடத்துல இந்த வேர்ட் இருக்கு. இந்த வேர்ட்க்கான டெஃபினிஷன் நம்ம நார்மலா எப்படி ஒரு சப்ஹெட்டிங் போட்டுட்டு கன்டென்ட் எழுதுவோம். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்ல இது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து குடுக்கும். இதே மாரி நீங்க இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்க்குள்ள எத்தன டெர்ம்ஸ் குடுத்தாலும் உங்களுக்கு இதே மாரி தான் இருக்கும். இதுக்குள்ள நான் இன்னும் ஒரு டிடி அப்படின்றத ஆட் பண்ணிட்டு, ஃபுட் அப்படின்றத குடுத்துட்டு, டிடி இது என்னன்னா, இந்த டெர்மோடைய டெஃபினிஷன் டூ சர்வைவ் அப்படின்ற மாரி குடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்னா, இதே மாதிரி இந்த ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்துரும். இந்த வேர்ட் அண்ட் அதோட டெஃபினிஷன் வந்து நம்மளுக்கு கீழ வரும். ஸோ இதுதான் வந்து இந்த டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்றது. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்றது இருக்கு. இப்ப இங்க நம்ம மேல வந்து எப்படி பார்த்தோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட், அடுத்தது அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அப்புறம் ஒரு டெஃபினிஷன் லிஸ்ட்ன்னு பார்த்தோம். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அந்த ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நம்ம குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ளேயே இன்னும் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு லிஸ்ட்குள்ள இன்னொரு லிஸ்ட். இது ஆக்சுவலி ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இப்ப இதுக்குள்ள நம்மளுக்கு வந்து அம் ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நேம். இப்போ இந்த நேம் அப்படின்றது எனக்கு எப்படி வந்துருச்சுன்னா, 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இந்த நேம்க்குள்ள நான் வந்து 2 நேம்ஸ் வந்து நான் வாங்கணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஒண்ணு, லாஸ்ட் நேம் ஒண்ணு. ஸோ அத வந்து இந்த மாரி குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, மறுபடியும் லிஸ்ட், இதுல வந்து லாஸ்ட் நேம். இப்போ இது ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, இது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட். ஆனா இதுக்குள்ள நான் இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் இது 2ம் எனக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். மறுபடியும் நான் வந்து இன்னும் ஒரு எல்ஐ வந்து கிரியேட் பண்றேன். இது வந்து எனக்கு அப்போ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்லயே எனக்கு செகண்டா வந்துரும். இது என்னன்னா, நான் வந்து என்னுடைய ஏஜ் வந்து வாங்குறேன். அடுத்தது இன்னொரு ஆர்டர்ட் லிஸ்ட். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன். மறுபடியும் இதுல வந்து நானு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து வாங்குறேன். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்க்குள்ள நான் என்ன லிஸ்ட் ஐட்டம்ஸ் குடுக்குறேன் அப்டின்னா, ஆ ஸ்கூல், அடுத்தது வந்து காலேஜ் அப்படின்ற இந்த 2த்தையும் நான் வந்து குடுக்குறேன். இப்போ நேம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அடுத்தது ஏஜ், எஜுகேஷன்ல வந்து ஸ்கூல், காலேஜ் 2 இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இது ஒரு நெஸ்டட் லிஸ்ட். ஸோ ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் அதுக்குள்ள ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. மறுபடியும் கீழ இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு லிஸ்ட்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம ஏதோ ஒரு ரெசிபி இப்ப வந்து குடுக்குறோம். ஒரு இந்த வெப் பேஜ்ல வந்து ஏதோ ஒரு ரெசிபி இருக்கு. அப்படி இல்லன்னா, ஏதோ ஒரு லிஸ்ட் ஏதோ ஒரு டேட்டா வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல இத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்ப்போம் அப்படின்னா, லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் பார்ப்போம். இப்போ லிங்க்ல நம்மளுக்கு ஆக்சுவலி நெறைய டைப்ஸ் ஆஃப் லிங்க் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, HTMLல கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நீங்க VS கோட்ல ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் குடுத்தீங்கன்னா இது வந்துரும். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன எழுதினாலுமே இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு இது டிஸ்ப்ளே ஆகாது. இப்ப இந்த இடத்துல நான் இந்த மாரி எழுதுறேன். இந்த காலேஜ்க்கு அடுத்தது எனக்கு எதுவுமே இங்க வரல. அதே நான் இங்க ஜஸ்ட் எம்ப்டியா ஒரு இதுல குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து வந்துரும். ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த கமெண்ட் அப்படின்றது. இப்போ லிங்க்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நெறைய டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, ம் ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு இன்னொரு பேஜ் இருக்கு. இது ஆக்சுவலி நம்மளுடைய ஒரு வெப் பேஜ் ஆர் வெப்சைட் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் நம்மளுடைய இன்னொரு வெப் பேஜ் ஆர் வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த இன்னொரு பேஜ இந்த பேஜ் கூட நம்ம லிங்க் பண்றது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஒன் வெப்சைட் டூ அனதர். ஒரு வெப்சைட்ட இன்னொரு வெப்சைட் கூட வந்து நம்ம லிங்க் பண்றது. அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஒன் என்னன்னா, ஒரே பேஜ் தான். சேம் வெப்சைட் தான். இப்ப நான் வந்து இந்த சேம் வெப்சைட்லயே நான் வந்து நேவிகேஷன்ல எனக்கு வந்து ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் அஸ், அபௌட் அஸ், ஹெல்ப், கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாரி வந்து மல்டிபிள் பேஜஸ் இருக்கு. அப்போ ஒரே வெப்சைட்லயே இருக்கக்கூடிய வேற வேற பேஜஸ். ஒன் வெப்சைட் டிஃபரண்ட் பேஜஸ்.
ஸோ ஒரு வெப்சைட்டையும் இன்னொரு வெப்சைட்டையும் வந்து கனெக்ட் பண்றது. இன்னொன்னு வந்து ஒரே வெப்சைட்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பேஜஸ வந்து நம்ம கனெக்ட் பண்றது. இது 2ண்ட் டைப். அடுத்தது 3ர்ட் டைப் என்ன அப்டின்னா, ஒரு வெப் பேஜ் இருக்கும். ஸோ அந்த சேம் பேஜ்லயே இப்ப வந்து சேம் பேஜ்ல வந்து வேற ஒரு டிஃபரெண்ட் பார்ட்ட வந்து நம்ம பாயிண்ட் பண்றது. இது எல்லாமே லிங்கிங்ல தான் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரே பேஜ் தான். இந்த ஒரே பேஜ்லயே எனக்கு வந்து இந்த ஃபுட் அப்டின்ற எனக்கு வந்து மேல இதுதான் எனக்கு விசிபிளா இருக்கும். ஆனா, இங்க ஏதோ ஒரு வேர்ட ஆர் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்ட நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு இந்த வேர்டுக்கு இது டைரக்ட்டா மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் லிங்க் வந்து சிலது என்ன ஆகும்னா, டிஃபரெண்ட் பேஜ்ல வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இத நான் கிளிக் பண்றேன்னா, எனக்கு இந்த டேப்ல இன்னொரு டேப்ல எனக்கு என்ன ஆகும்னா, அது ஓப்பன் ஆகும். சில இது வந்து எனக்கு இதே பேஜ்லயே அந்த இன்னொரு பேஜுமே வந்து லோட் ஆயிடும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிங்க்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ சில லிங்க்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுடைய இமெயில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஆங்கர் டேக்ல வந்து இமெயில் எப்படி, ஃபோன் நம்பர் எப்படி பண்றது? அது எல்லாமே தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லிங்க்ல என்ன டேக் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, அப்படின்ற ஒரு டேக். இதுதான் ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கர் டேக்ல நம்மளுக்கு 2 இருக்கு. ஒண்ணு ஓப்பன் டேக், இன்னொன்னு வந்து குளோஸ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல நம்மளுக்கு ஹெச்ரெஃப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இந்த ஹெச்ரெஃப் தான் என்னன்னா, ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்றது. இதுல தான் இந்த லிங்க் இங்க வந்து நம்ம ஒரு வேர்ட் ஏதோ ஒண்ணு குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் ஹியர் அப்படின்றத வந்து குடுப்போம். இப்போ இந்த கிளிக் ஹியர் அப்படின்றது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு லிங்க்கா இது வந்து வொர்க் பண்ணும். ஸோ இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க் இருக்கு இல்லையா? இப்ப இந்த கிளிக் ஹியர் நான் வந்து டச் பண்ணும்போது, எனக்கு எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும், எந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து குடுப்போம். இந்த ஹெச்ரெஃப்குள்ள நம்ம வந்து குடுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ஆங்கர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இந்த டெக்ஸ்ட் இங்க நம்ம என்ன டெக்ஸ்ட் குடுக்குறோமோ, அதுதான் நம்மளுக்கு ஒரு லிங்க்கா வந்து வொர்க் ஆகும். இதுலயே வந்து அதான் சொன்ன மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேற ஒரு பேஜ் எக்ஸ்டர்னலா வந்து வேற ஏதாச்சும் நான் இப்ப இந்த இடத்துல வந்து அ google.com அப்படின்ட்டு குடுக்குறேன்னா, நான் இத கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த google.comக்கு இது வந்து எனக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இத நம்ம ப்ரௌசர்ல வந்து இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டாக்ஸ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.